உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஐஸ்வர்யா, எங்கம்மா போயிட்டு வர? என்ன எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்கா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. சரிப்பா, போயிட்டு வா. ஏய் ஐஸ்வர்யா, நீ எப்போ வந்த? ஏன் ஐஸ்வர்யா, என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னம்மா ஐஸ்வர்யா ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? என்னன்னு தெரியலப்பா. வேகமா வந்ததுல இருந்து இப்படிதான் கோவமா நடந்துட்டு இருக்கா. என்ன ஐஸ்வர்யா, என்னன்னு சொல்லாம இப்படி நடந்துகிட்டு தான் என்ன அர்த்தம்? சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். வா. வாங்க. ராஜா, என்னாச்சு? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? அம்மா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க? என்னன்னு தெரியலப்பா. வேகமா வந்ததுல இருந்து இப்படிதான், கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அம்மா, என்னமாச்சு? இதுக்கு மேல இன்னும் என்னடா ஆகணும்? இவதான் பொண்ணு நடு தெருவுல நிறுத்திட்டாளே. என்னமா சொல்றீங்க? இன்னும் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அதான் பார்த்து தொலைச்சிட்டனே. இதெல்லாம் பார்த்தும் நான் எதுக்கு உயிரோட இருக்கேனே தெரியல. ஐஸ்வர்யா, என்ன பார்த்தா ஏன் இப்படி கோவமா பேசிட்டு இருக்க? என்னாச்சு? என்னம்மா, என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே தெரியும், சொல்லு. சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்காத்த. எப்படி நான் சொல்லுவேன்? அம்மா, என்னமா சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. உனக்கு புரியாம இருக்கலாம் ராஜா, இதோ இவளுக்கு புரியுமே. இப்போ உனக்கு சந்தோஷமா? என் புள்ளைய கடைசியில ரோட்ல நிக்க வச்சு பூ வைக்க வச்சிட்டியே. பூவா? என்ன ராஜா, என்ன பூ வித்தியா? ஏன் ராஜா, ஊட்டியில உனக்கு எவ்வளவு பூந்தோட்டம் இருக்கு, நீ பூ வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? பாட்டி, அது சும்மா ஃபன்னுக்காக பண்ணது. இன்ஸ்டன்டா நான் சம்பாதிச்சு அஞ்சலிக்கு பூ வாங்கி கொடுக்கணும்னு ஒரு சின்ன கேம். அதுக்காக நானே அந்த பூவை வித்து அந்த காசுல அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதான். இத போய் அம்மா சீரியஸா எடுத்துட்டாங்க போல இருக்கு. இது உனக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அம்மா, இதுல என்னமா அவமானம் இருக்கு? என்ன அவமானமா? நீ பூ விக்கிறத நான் பார்த்தப்போ என் பக்கத்துல என் ஃப்ரெண்டு காவியாவும் இருந்தா. நல்ல வேளை அவ பார்க்கல. அவ பார்த்திருந்தா என் மான மரியாதைலாம் காத்துல போயிருக்கும். அவளுக்கு அஞ்சலிய சமையல் செய்யறவளா தான் தெரியும்.
ஜமீனோட மருமகன்னு தெரியாது. இப்போ அவ புருஷன் நீ பூ வைக்கிறத பாத்திருந்தா அவ என்ன நினைப்பா? அம்மா, அவங்க நினைக்கிறதுக்காக நம்ம வாழ முடியாதுமா. நமக்கு எது சரின்னு படுதோ அந்த வாழ்க்கை தானமா நாம வாழணும். ராஜா, நீ இந்த ஜமீனோட வாரிசு. மத்தவங்க உன்னை பார்த்து மரியாதை கொடுக்கற அளவுக்கு நீ நடந்துக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக உன் தகுதியை குறைச்சுக்க கூடாது ராஜா. விடு ஐஸ்வர்யா, இத போய் இவ்வளவு பெரிய விஷயமாக்கிட்டு இருக்க. அவன் தான் ஃபன்னுக்காக பண்ணேன்னு சொல்றான்ல, இதுல என்ன இருக்கு? அவனுக்கு அது ஃபன்னா இருக்கலாம். ஆனா ஏன் புள்ள ரோட்ல நிக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுவும் பூ வித்துட்டு இருந்தான். அதுக்காக நான் இவனை பெக்கலங்க. இவன் என்னோட கனவு. இவன் தான் என்னோட உலகம். அதுல எந்த கலங்கமும் இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அத்தை, நீங்க இவ்ளோ வேதனைப்படுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜா கிட்ட நான் அப்படி ஒரு கண்டிஷனை போட்டிருக்க கூடாதுதான். அதனாலதான் அவர் எனக்காக இறங்கி பூவித்தாரு. அதுக்காக நான் எந்த நிபந்தனையும் இல்லாம உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. நீ மன்னிப்பு கேட்டா போன மனம் திரும்பி வந்துருமா? ஏங்க, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னல, இவன் நம்ம மான மரியாதை கெடுக்கதான் வந்திருக்கான்னு. ஏய், ஐயோ, பண்றதையெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறாளாம். மன்னிப்பு. அத்தை, நான் ராஜா கிட்ட விளையாட்டா சொன்னது உங்க மனசு இவ்ளோ புண்படுத்தோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. எனக்கு தெரியும், இதையெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்க. உன்னை யாரும் கேவலப்படுத்திட கூடாதுன்னு நீ இங்க இருக்கிற எல்லாரையும் கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்ட. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை முதல்ல சமைக்க போறேன்னு சொல்லி நாசம் பண்ண. இப்போ இந்த குடும்பத்தோட வாரிச நடு தெருவுல கொண்டு போய் நிறுத்திட்ட. அத்தை, நான் எதையுமே எந்தவித நோக்கத்தோடையும் பண்ணல அத்தை. நீ உள் நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்க. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. நீ வேணும்னே தான் இப்படி பண்ற. ராஜா உன்னை கண்மூடித்தனமா காதலிக்கிறான். ஆனா நீ அவனை மிஸ்யூஸ் பண்ற. இவனை ஃபுல்லா நீ உன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்ட. அம்மா, என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஐயோ ஐயோ அத்தை, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. இல்ல, என்னால நம்ப முடியல. அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க அத்தை. அப்படியா? உன்னை நான் நம்பணுமா? சரி, அப்ப என் கூட வா. வா. ஐஸ்வர்யா, ஏய், என்னம்மா பண்றா அவ? ச்சே. என்னம்மா இது? என்னப்பா? என் புள்ளைய இனிமே இந்த மாதிரி நடுத்தெருவுல கொண்டு போய் நிறுத்த மாட்டேன். ஜமீன் வாரிசு அந்தஸ்துல இருந்து அவனை கீழே இறக்குற மாதிரி எந்த காரியமும் செய்ய மாட்டேன். அவனை என்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அப்பா, என்ன இது? அப்பதான் என்னால உன்னை நம்ப முடியும். மனுஷங்களா நாம மறந்துருவோம். அதனால சாமி மேல சத்தியம் பண்ணி கொடு. அத்தை, நடந்தது தற்செயலான ஒரு விஷயம். ராஜாவை வம்பு இழுக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணேன். என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு ராஜாவும் அப்படி பண்ணாரு. அவ்வளவுதான் அத்தை. இது ஏன் நீங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஒவ்வொன்னையும் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை நீ சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். சத்தியம் தான் வேணும்.
கல்யாணம் பண்ணி கொடு. சரிங்க அத்தை. ராஜாவுக்கோ இல்ல இந்த ஜம்மீனுக்கோ கலங்கம் வர மாதிரி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். ராஜா நடுத்தெருவுல நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்னால எப்பவுமே வராது. குறிப்பா அவரை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி நான் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். இது சத்தியம். அஞ்சலி, என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? தூக்கம் வரலையா? இல்ல ராஜா, தூக்கம் வரல. அதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். சாரி அஞ்சலி. எதுக்கு சாரி சொல்ற? என்னால தானே இன்னைக்கு உன்னை அம்மா திட்டாங்க. உன்னை சந்தோஷப்படுத்த கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் உன்னை கவலையில தள்ளிட்ட அஞ்சலி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜா. அம்மா திட்டினதை பார்த்து எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு அதெல்லாம் கஷ்டம் இல்ல ராஜா. ஏன்னா அவங்க திட்டினதுல எந்த தப்புமே இல்ல. என்ன சொல்ற? ஆமா ராஜா, ஒரு தாயா அவங்களுக்கு நீ பூ வித்ததை பாக்குறப்போ எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். உன்னை அவங்க எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு கனவுகளை உன் மேல வச்சிருந்திருப்பாங்க. அதையெல்லாம் மீறி நீ பூ வித்தேன்னா அது அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஏய் அஞ்சலி, நான் என்ன நிஜமாவா போய் பூ வித்தேன்? அது ஒரு ஃபன், ஒரு டாஸ்க், அவ்வளவுதானே. அது எனக்கு புரியுது ராஜா. ஆனா அவங்களுக்கு எப்படி புரியும்? அவங்களோட ஒரே புள்ள நீ, இந்த ஜமீனோட அடுத்த வாரிசு. இப்படி ரோட்ல விளையாட்டா பூ வித்தாலும் அத அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லையா அஞ்சலி? இல்ல ராஜா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எடுத்துப்பாங்க. அதுவும் அத்தை எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கா பாக்குறவங்க. அவங்களால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது ராஜா. நான் உன்னை சமாதானப்படுத்த வந்தா நீ என்ன சமாதானப்படுத்துறியா? உன்னை நான் சமாதானப்படுத்துறதே நீ போய் அத்தைய சமாதானப்படுத்தணும்னு தான். நான் தான் அவங்கள அப்போயே சமாதானப்படுத்திட்டேனே. அப்ப சொன்னது காரணம், இப்ப நான் சொல்ல போறது நம்பிக்கை. அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க கிட்ட நீ போய் நடந்ததுக்கு எல்லாம் மன்னிப்பு கேளு. நான் ஒன்னும் தப்பு பண்ணலையா அஞ்சலி? அவங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சிருக்கே ராஜா. அவங்க கிட்ட போய் அன்பா ஒரு 4 வார்த்தை பேசு. நான் எப்பவும் உங்க புள்ளதாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கொடு. அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. ஏய், உன் மனசு யாருக்குமே புரியல அஞ்சலி. நீ எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நினைக்கிற. ஆனா உன்னை போய் ராஜா, நீ என்ன விடு. முதல்ல அத்தைய போய் பார்த்து பேசு. ம்? சரி. ம். அம்மா, ரூம்ல போய் பார்த்தம்மா. அங்க காணும் தான் இங்க வந்தேன். மனசு சரியில்லைப்பா, அதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். அம்மா, இன்னும் அதேவே நினைச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா விளையாட்டுக்காக பண்ணதும்மா.
விளையாட்டுக்கு கூட உன்னை என்னால அந்த மாதிரி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ராஜா. ராஜா, அந்த மாதிரி நான் நடு ரோட்ல நீ பூ வைக்கிறத பாத்துட்டு இருந்தப்போ என் உயிரே போற மாதிரி இருந்துச்சுப்பா. அம்மா, என்னது சின்ன புள்ள மாதிரி? இல்ல ராஜா, என் புள்ள என்னைக்குமே ராஜா மாதிரி தான் வாழணும். அவன் எதுக்காகவும் ஏங்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீ ஆசைப்பட்ட அந்த அஞ்சலிய நான் ஏத்துக்கிட்டேன். எங்க அண்ணன் பொண்ணுக்கா இல்ல வாத்த பொண்ணுக்கான்னு இருந்த ஒண்ணு அந்த அஞ்சலிக்கு நான் விட்டு கொடுத்தேன். ஆனா அவ பழக்கப்பட்ட வாழ்க்கைக்கு பொண்ணை இழுத்துட்டு போறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது ராஜா. அம்மா, பூ வைக்கிறது நான் எடுத்த முடியுமா? அதுல அஞ்சலியோட பங்கு எதுவுமே இல்ல. இல்ல ராஜா, அவ ஒண்ணு உழைச்சு சம்பாதிச்சு வாங்கி கொடுன்னு ஒரு கண்டிஷன் போட்டதுனால தானே நீ அப்படி ஒரு முடிவெடுத்த. அப்புறம் எப்படி அவ மேல தப்பு இல்லைன்னு சொல்லுவ? சரிம்மா, 2 பேர் மேலயும் தப்புதான். இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது, சரியா? நடக்க கூடாதுன்னு தான் நான் அப்படி ஒரு சத்தியம் வாங்கினேன். அஞ்சலி கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினா. நீ போய் அம்மாவை சமாதானப்படுத்து, அவங்களுக்கு தான் மனசு ரொம்ப புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ தான் அனுப்பி வச்சா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அனுப்பி வச்சு என்னப்பா பிரயோஜனம்? அம்மா, அதெல்லாம் மறந்துருங்க. இனிமே அந்த மாதிரி ஒரு தப்பு நானும் பண்ண மாட்டேன், அஞ்சலியும் பண்ண மாட்டேன். இது ப்ராமிஸ். ராஜா, உனக்கு இல்லாதங்கிறது எதுவுமே இருக்க கூடாதுங்கிறது தான் என்னோட லட்சியம். நீ இந்த ஜமீனை வழி நடத்த போறவன். உன்கிட்டதான் எல்லாருமே கை கட்டி நிக்கணுமே தவிர நீ யாருக்கு முன்னாடியும் கை கட்டி நிக்க கூடாது. உன் தலை நிமிந்துதான் நிக்கணுமே தவிர குனிஞ்சு இருக்க கூடாது. கொடுக்கறதுக்கு தான் உன் கை மேல இருக்கணும். என்னைக்குமே வாங்குற இடத்துல நீ இருக்க கூடாது. நாம இப்ப இந்த ஜமீனை தொடர்றோம்னா அதுக்கு நீதான் காரணம். எங்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுத்தவன் நீ. உன் கௌரவம் என்னைக்கும் குறையவே கூடாது. அதுதான்ப்பா என்னோட ஆசை. உங்க ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவோமா, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நேரம் நீங்க பணியில் நிக்க வேண்டாம், வாங்க போலாம். வாங்கம்மா. நம்ம வாழ்க்கைய அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து இப்படி முடக்கி போட்டுட்டாங்களே. இப்படி இவங்க கிட்ட கையேந்தி நிக்கிற மாதிரி பண்ணிட்டே இறைவா, இது உனக்கே நியாயமா இருக்கா? Why this கொலவெறி? நம்மள கூட்டிட்டு போக வீட்ல இருந்து யாராவது வருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரையுமே காணுமே. மா, என்னாச்சுமா உனக்கு? தனியா புலம்புற, வாசல்ல வாசல்ல பாக்குற. நம்மள கூட்டிட்டு போக ஆள் வருவாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன் பிரகதி. எப்படிமா வருவாங்க? நாம தான் அஞ்சலியோட அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பே கேட்கலையே. நான் எதுக்கு அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அதான் நடு ரோட்ல வச்சு வாங்கன்னு வாங்கிட்டான்ல. எங்க நம்ம மறுபடியும் வந்துருவோன்னு பயந்து போய் வீட்ல போய் சொல்லிருப்பான். அதான் யாராவது வராங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். மா, என்ன சொல்ற நீ? அவங்க போய் நடந்ததை சொன்னா நமக்கு இன்னும் ஆபத்து தானமா வரும். ஆளுங்க எப்படி வருவாங்க? அவன் எந்த தைரியத்துல போய் நடந்ததை சொல்லுவான்? சொன்னா நான் போய் வெளுன்னு வெளுத்துற மாட்டேன். அதான் நம்மள அவன் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி வீட்ல சேர்த்துக்க சொல்லிருப்பான். மா, நீ சொன்ன மாதிரி மாமா வந்துட்டாருமா. என் அண்ணன் வந்துட்டாரா? அண்ணன், ஐயோ அம்மா, அவரை கூப்பிட்டதும் அப்படியே உடனே கிளம்பி போயிடாத, கொஞ்சம் பிகு பண்ணு. நம்மள என்னெல்லாம் பேசி வீட்டை விட்டு துரத்தினாரு. அப்புறம் செக்யூரிட்டி விட்டு நம்மள வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு அவமானப்படுத்தினார்ல, சாரி எல்லாம் கேட்க வச்சாரு. அதனால மொத்தமா நம்ம கெத்தெல்லாம் காமிச்சுதான் வீட்டுக்கு போகணும், புரியுதா? புரியுது. அதெல்லாம் வேண்டாமா, சொன்னா கேளுமா. நீங்க சும்மா இருங்க. சுலோச்சனா, அண்ணன் இங்க பாரு, அண்ணன் வந்திருக்காரு. ஐயோ, குடிக்கிறது குடுக்க ஒண்ணுமே இந்த வீட்ல இல்லையே. எங்க கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன். நான் ஒண்ணுங்க விருந்து சாப்பிட வரல. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?
நீங்க எங்களை கூட்டிட்டு போக நீ வந்திருக்கீங்கன்னு தான் செஞ்ச நினைச்சேன். தப்புக்காக தான் உன்னை அந்த வீட்ல இருந்து வெளியே அமிச்சேன். அப்போ நீ திருந்த மாட்டல? அண்ணா நாங்க என்னென்ன பண்ணோம்? என்ன பண்ணமா? அஞ்சலியோட அப்பா அம்மாவை நடு ரோட்ல வச்சு அவமானப்படுத்திருக்க. எனக்கு தெரியாது நினைச்ச நீ? அப்ப கூட்டிட்டு போக வரலையா? ஏமா அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்ன. சொல்லிட்டாங்களே. அவங்கள யாரும் சொல்லல, என்னோட ஃப்ரெண்ட் சொன்னான். நீங்க போய் சண்டை போடுறத பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். என்னப்பா உன் தங்கச்சி இப்படி சம்மந்திய மிரட்டிட்டு போறான்னு கேவலமா சிரிக்கிறான். எனக்கு அசிங்கமா போச்சு. அந்த அம்மாக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. நீ அவங்க கிட்ட போய் உன் பொண்ணு எப்படி வாழ்றா பாக்கலான்னு மிரட்டிட்டு வந்திருக்க. நான் மிரட்டெல்லாம் இல்லைண்ணே, சும்மா கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தேன். அது உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ மிரட்டின மாதிரி தெரிஞ்சிருக்கும். சுலோச்சனா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இனிமே இதை கண்டினியூ பண்ண இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து உன்னை துரத்தி ரோட்ல நிக்க வச்சிருவோம். உங்களை ஜாகிரதையா இருந்துங்க. சுலோ, ஏதோ சோறு தண்ணி இல்லைன்னா கூட தங்குறதுக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதையும் நீ கெடுத்து விட்டுறாதம்மா. எல்லாம் என் தலையெழுத்து. 3 வேலைக்கு பிரச்சனை இல்லாம இருந்தது, இப்ப வேலைக்கு போக சொல்லிடுவாங்க போல இருக்கு. ராஜா, உனக்கு ஏதாவது வேணுமா? போதும் போதும். ஏமா அத்தையும் பாட்டியும் வரலையா? கூப்பிட்டேன் மாமா, இன்னும் வரல. வரேன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. என்ன இவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? எடுக்கலனா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹலோ, சொல்லுங்க. எதுக்கு இப்படி விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏன்னு உனக்கு தெரியாது ஐஸ்வர்யா? நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க. உனக்குன்னு அண்ணன் ஒருத்தர் இருந்தாரே, அவரை பத்தின நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையா? இருந்தாரு, ஆனா இப்போ இல்ல. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? சரி, இப்ப நீ அவரை ஜாமீன்ல எடுப்பியா மாட்டியா? அத மட்டும் சொல்லு. ஏன் புருஷன் புடிச்சு கொடுத்திருக்காரு, நான் எப்படி ஜாமீன்ல எடுப்பேன்? சரி, நீ எடுக்க வேண்டாம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எங்க வர அதையாவது சொல்லு. நான் எங்கேயும் வர மாட்டேன். எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லுங்க. அதெல்லாம் போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. உன் முகத்தை பார்த்து நான் பேசணும். உன் ரியாக்ஷன் என்னங்கறதையும் நான் பார்க்கணும். எதையும் பார்க்க வேண்டாம், எதையும் பேச வேண்டாம். போன வைங்க. இரு ஐஸ்வர்யா, நீ இங்க வரலனா நான் அங்க வருவேன். சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லுவேன், பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசுவேன்.